ஹாய். இந்த கேள்வி வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்கிறதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தனிங் பவுடர் எது கூட மிக்ஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி கேட்குறீங்க. ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணும்போது கேட்குறீங்க. ஆக்சுவலாக அந்த பாக்ஸுக்கு பின்னாடியே உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படின்னா சூடான பால், நல்ல காய்ச்சின சூடான பாலில் மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது கூட அந்த சூடான பால் மிக்ஸ் பண்ணி அந்த கொஞ்சம் ஜூஸ் மாதிரி இருக்கணும், அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சூடான பால் இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வாஷ்லேயுமே ஹேர் செம்மையாக இருக்கும். இது நான் வாஷ் பண்ணி ஒரு 2 days ஆச்சு. 2 days வரைக்குமே திரும்பியும் இங்கே ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே இந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களோட ஹேரில் வந்து இருக்கும். அது மாதிரி என்னோடய ஸ்கின்னுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் செட் ஆகும், என்னோடய ஸ்கின்னுக்கு என்ன சோப்பு செட் ஆகும், நிறைய பேர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமே கேட்குற டவுட் வந்து இதுதான், எனக்கு என்ன சோப்பு, என்ன ஃபேஸ் வாஷ். இதுக்கு வந்து நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆகும். ஒரு காமனாக ஒரு ஃபேஸ் வாஷ் தான் எல்லாத்துக்கும் செட் ஆகும் நான் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு என்ன ஃபேஸ் வாஷ் செட் ஆகும், என்ன சோப்பு செட் ஆகும், என்ன டே க்ரீம், என்ன நைட் க்ரீம், என்ன மாய்ஸ்சரைசர், என்ன ஷாம்பு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எப்போதுமே அந்த டைமுக்கு என்ன வேணுமோ, இப்போ காலையில் ஒரு ஆர்டர் வருதுன்னா காலையில் பேக் பண்ணுவேன், மதியானம் ஆர்டர் வருதுன்னா மதியானம் நான் பேக் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்குது. முன்னாடியே வந்து பேக் பண்ணி எதையுமே அப்படியே வச்சிடுறது இல்லை. ஆர்டர் வர ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நான் பேக் பண்ணுவேன். ரொம்ப மனசுக்கு நெருடலான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு எல்லாமா இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ட்ரை ஸ்கின். அதுவும் இந்த சீசனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாடி ஃபுல்லாக வந்து பேச்சஸ் மாதிரி ஆயிடுச்சு. பாடி பார்க்கவே பிடிக்கல, தொடுறதுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. எனக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஜான்வரியில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வேணாம், எனக்கு இப்போ வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்க. வேணான்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் வந்து மேக்ஸிமம் யாருமே என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. நான் வந்து வேறு யாரையும் லவ் பண்ணுறதா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையாகவே அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. இந்த விஷயத்துக்கு இது ஒரு சின்ன விஷயம், இதை வெளியிலே சொல்லியிருக்கலாமே. எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், இந்த சீசனில் வந்து பேச்சஸ் மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயமே கிடையாது. இதுக்காக கல்யாணத்தெல்லாம் தள்ளி போடுற அளவுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஆயிலி ஸ்கின் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாகிறதுக்கு ஒரு 3 month டைம் எடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஓகேவா. ஆனால் ட்ரை ஸ்கின்னா 1 weekல சரியாயிடும். அந்த பொண்ணு பாருங்கள், அது ரொம்ப பேச்சஸ் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆக அப்படி ஸ்கின்லாம் சுருங்கி ஒரு பேச்சஸ் மாதிரி இப்படி தொட்டாலே ஒயிட் கலரில் அப்படிலாம் ஆகிடும். அது வந்து பயங்கரமான ட்ரை ஸ்கின் தான். ஆனால் அதுக்காக கல்யாணத்தை நிறுத்திடுற அளவுக்கு நீங்கள் பயப்படுற தேவையே இல்லை, ஓகேவா. எனக்கு அதான் சங்கடமே. கொஞ்சம் முன்னாடி வந்து கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அவங்க யூஸ் பண்ணது வந்து க்ளோவிங் பவுடரும் பிரைட்டனிங் பவுடரும் தான். நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் சொல்லியிருந்தேன். எனக்கு ஸ்கின் டாக்டர், நான் வந்து ட்ரை ஸ்கின், எனக்கு ஸ்கின் டாக்டரை சஜஸ்ட் பண்ண மாய்ஸ்சரைசர் வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். 1 weekல மேக்ஸிமம் 1 weekல ட்ரை ஸ்கின்னை சரி பண்ணிடலாம். ட்ரை ஸ்கின் அவங்களுக்கு 50% வந்து சரியாயிடுச்சு. என்னென்னா மாய்ஸ்சரைசர் வந்து நம்மளுக்கு தாங்கணும், கொஞ்சம் நேரம் தாங்கணும். எந்த மாய்ஸ்சரைசரும் ரொம்ப நேரம் தாங்காது. க்ரீம் பேஸில் இருக்க மாய்ஸ்சரைசர் தான் தாங்கும். ஸோ அது நல்ல ஒரு க்ளோவிங் பவுடர் வந்து ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணி 5 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணால் 1 weekலேயே நார்மல் ஆகிடும். ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு ட்ரை ஸ்கின் நார்மல் ஆகிடும். அதோடு சேர்த்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரும் போடணும். தாங்கணும் இல்லையா, நம்மளுக்கு அந்த ட்ரைனஸ் வராமல் இருக்கணும், மாய்ஸ்சரைசர் போடணும். ஃபேஸ்க்கும் அதே மாதிரி தான். டெய்லியும் காலையிலையும் ஈவினிங் கூட க்ளோவிங் பவுடர், காய்ச்சின பால், நல்ல ஆர்கானிக் ஷாப்பில் வந்து ஹனி கூட போட்டாலே நல்ல ஃபேஸில் வந்து ட்ரைனஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். அது கூட வந்து நல்ல மாய்ஸ்சரைசர், நல்ல டே க்ரீம், நல்ல நைட் க்ரீம் போடணும். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது, நான் யூஸ் பண்ணுற ஓலையோட டே க்ரீம் போடுங்க. நைட்டு வந்து பொமக்ரானட், ஃபேஸ் ஷாப்போட பொமக்ரானட்டோட மாய்ஸ்சரைசர் போடுங்க.
இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. 1 வீக்கில் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அக்கா உண்மையாகவே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், சரியாயிடுச்சுக்கா. அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக அந்த வாய்ஸ் நோட் எனக்கு ஷேர் பண்ணாங்க. எனக்கு இது சரியே ஆகாது, இது பெரிய பிரச்சனைன்னு நினச்சேன், இதுக்காக இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன். சரி ஓகே இதுங்க, இது வந்து நீங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் கேர்ள்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் தான். நிறைய பேர் வந்து பயந்துடுறது, ஐயோ நம்ம ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே வீட்டில் இருக்க ஹெர்பல் திங்ஸ் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறது க்ளோவிங் பவுடர் தான். எப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் நிறைய பேர் ஸ்கின் பற்றி சொல்லி என்கிட்ட கேட்டிங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பவுடர் வந்து கொடுப்பேன். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆகவே ஆகாது. ஏன்னா வந்து பேட்ச் அடுத்த பேட்ச்னு போயிட்டே இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஸ்டாக் அவுட் ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாக் அவுட் ஆகும்போது முன்னாடியே நான் அலௌன்ஸ் பண்ணிவிடுவேன். 2 days ஆகும், மேக்ஸிமம் 2 days ஆகும். ஏன்னா அது ஒரு 15 days ப்ராசஸ்னால் ஒரு 2 days இருக்கும். அது வந்து நம்ம திரும்பி சரி பண்ணுறதுக்கு, அதை அரைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு மட்டும்தான் நான் டைம் சொல்லுவேன். 2 days ஆகும், கோயிங் டு ஸ்டாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. சில விஷயம் என்னென்னா ஒரு 1 week கூட ஆயிடலாம். அந்த மாதிரி தான். மற்றபடி நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கீங்க இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கடகடான நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். அதே மாதிரி சூப்பராக லான்ச் ஆக போகிறது வந்து ஃபேஸ் வாஷ். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், அதே மாதிரி ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், இப்படி வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஸ்க்கு அப்படிங்கும் போது நான் ஃபுல்லாகவே அதை க்ளோஸ் பண்ணி தான் நான் சன்ட்ரை பண்ணுவேன். ஹேருக்கு மட்டும் இதை ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணி வைப்பேன். ஒரு சூப்பரான குட் நியூஸ், வேறு லெவல் குட் நியூஸ் என்ன தெரியுமா? நம்மளோட பாத் பவுடர் வந்து வேறு லெவலில் மாஸாக இறங்க போகுது. நம்ம ஃபேஸ் மாதிரி பாடியுமே நல்லா க்ளோவாக இருக்கணும்னு தானே நினைப்போம், அதுக்கு தான் மாஸாக இறங்குது இந்த பாத் பவுடர். செம்ம க்ளோ கொடுக்கும். இது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு எப்போதும் கொடுக்குற பாத் பவுடர் தான், அது கூட 2-3 இன்க்ரீடியன்ட் வந்து இன்னுமே சூப்பராக ஆட் பண்ணியிருக்கோம் க்ளோவிங் கொடுக்கறதுக்காக. ஸோ செம்ம க்ளோவாக இருக்கும். இது வரைக்கும் பாத் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலுமே நெக்ஸ்ட் வீக் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் அதே பாத் பவுடர் தான் வரும். சின்ன சேஞ்சஸ் தான், ஆனால் வேறு லெவலில் இருக்கும். மாதிரி க்ரீன் ஆயில் எப்போதுமே நான் வந்து ஈவினிங்கில் தான் கொரியர் வந்து சென்ட் பண்ணுறது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன்ல. ஏன்னா நான் ஆயில் மட்டும் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 ஆயில் 20 ஆயில் நம்மளுக்கு ஆர்டர் வருது. அப்பப்போ போடுறதுனால தான் உங்ககிட்ட வந்து சேரும்போது அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வரும்போது அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பேட்ச் பை பேட்சாக செட்டாக நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணுறது. ரொம்ப நேரம் என்னால் கையில் பிடிச்சிட்டு பேச முடியல, ஸ்டாண்ட் இல்லையா அப்படின்னு நடந்துகிட்டே பேசுகிறனால. மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபேஸ் வாஷ், ஈஸியாக கிடைக்கிற ஃபேஸ் வாஷ், அது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபேஸ் வாஷ், ஆன்லைனில் வாங்குகிற கொஞ்சம் மீடியமான ஃபேஸ் வாஷ், இது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சோப்பு அண்ட் ஷாம்பு இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், இது வரைக்கும் நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை, எதுவும் ட்ரை பண்ணலைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.